ஸோ இந்தியன் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது ஒரு சிலருக்குள்ளே இருந்திருக்கு. இந்த 2 பேர் இருந்தாங்கனாவே அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லா விஷயங்களையும் பிளான் பண்ணியிருப்பாங்க. இல்லை பிளான் பண்ணாமலோ அது எல்லாமே ஒரே மாதிரி நடந்திருக்கும். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, இல்லைன்னுலாம் சொல்ல. பட் ரொம்ப நம்ம பெருசாக வந்து பார்க்குறது தோனி அண்ட் ரெய்னா இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும். அவங்க என்ட்ரி ஆனது ஒரே காலகட்டமாக இருக்கும், அவங்க எவால்வ் ஆனது ஒரே காலகட்டமாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா அவங்க ரிட்டையர்மெண்ட்டையும் ஒரே நாளில் அனௌன்ஸ் பண்ணிட்டு ஒரே மாதிரி வெளியே போயிருப்பாங்க. ஸோ இது தோனி ரெய்னாவுக்கு வந்து பொருத்தமாக இருக்கும். அந்த வரிசையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரோக்கோ ரோஹிதா விராட்டா அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம். ஸோ இப்போ இந்த 2 பேரும் ஒரே டைமில் ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ ஸ்பெஷலி ஃபார் ரோக்கோ ஃபேன்ஸ் அண்ட் ரோஹித் விராட் கோலியோட ஃப்ரெண்ட்ஷிப் பற்றினது. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விராட் கோலி, ரோஹித் சர்மா. ஆக்சுவலி விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் அண்டு கூடவே இந்தியன் கிரிக்கெட் இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள மோதல்கள் அப்படிங்கிறது தான் அதிகமாக இருந்திருக்கு. இந்த பக்கம் ரோஹித் தான் பெருசுன்னு ரோஹித் சர்மா ஃபேன்ஸும், விராட் கோலி தான் பெருசுன்னு விராட் கோலியோட ஃபேன்ஸும் சண்டை போட்டுட்டு தான் இருப்பாங்க, மாற்றி மாற்றி அடிச்சுப்பாங்க. இது எல்லாமே நடந்திருக்கு. பட் இங்கே எப்படி தமிழ்நாட்டில் தளபதிக்கு சண்டை இருந்தாலுமே அவங்க 2 பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸோ அதே மாதிரி தான் விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மாவும் கூட. அவங்க இன்ஃபீல்டு மட்டும் கிடையாது, ஸோ அவுட் ஆஃப் த ஃபீல்டு கூட அவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். இன்ஃபேக்ட் விராட் கோலியோட என்ட்ரி இன் இந்தியன் கிரிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 2008 அந்த காலகட்டத்திலையும், ரோஹித் சர்மாவுக்கு 2007 நடந்துருச்சு. இவங்களோட டெஸ்ட் கெரியர் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆனது ஆக்சுவலி 2008 ரோஹித் சர்மா டெபியூட் ஆகிருக்கணும் இந்தியன் டெஸ்ட் டீமுக்கு. பட் அப்போது அவருக்கு ஏற்பட்ட ஒரு இன்ஜுரி காரணமாக அவரால் ஆட முடியாமல் போயிருச்சு அப்படிங்கிறத ரவிச்சந்திரன் அஸ்வின் அவரோட யூடியூப் சேனல்லே மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாரு. இன்ஃபேக்ட் அவர் பர்டிகுலராகவே சொன்னார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்சிபிக்கு எதிரான போட்டியில் வன்ஷ்பேடி அப்படிங்கிற சிஎஸ்கேயோட யங்ஸ்டர் டெபியூட் பண்ண வேண்டியது. பட் அதற்கு முன்னாடி ஏற்பட்ட ஆங்கிள் ட்விஸ்ட் காரணமாக அவரால் ஆட முடியாமல் போயிருச்சு அந்த போட்டியில். ஸோ அவர் அங்கேருந்து ரூல்ட் அவுட்டே ஆயிருப்பார். ஸோ அவர்கிட்ட போயிட்டு நம்ம அஸ்வின் அண்ணா சொன்னது ஒரே விஷயம்தான், இதே மாதிரி ஒரு இந்தியன் பிளேயருக்கு தன்னோட இன்டர்நேஷ்னல் டெபியூட்டுக்கு முன்னாடி காலில் இன்ஜுரி ஏற்பட்டு அவராலையும் ஆட முடியாமல் போயிடுச்சு தம்பி. பட் ஃப்யூச்சரில் அவர் வந்து இந்தியன் டீமை லீட் பண்ணி பல ட்ராஃபீஸை வாங்கி கொடுத்தாரு இந்தியாவுக்கு. அவர் தான் ரோஹித் சர்மா. ஸோ இதை பற்றி நீ ஃபீல் பண்ணாத, உன்னோட கெரியரும் அதே மாதிரி போவோம் அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணி அவரை அமுச்சு வச்சிருக்காரு ஆஷன்னா. இதையும் அவர் தான் வந்து அவரோட யூடியூப் சேனலில் சொல்லியிருந்தார். ஓவரால் பார்க்கும்போது ரோஹித் சர்மா 2008 டெபியூட் ஆக வேண்டிய பிளேயர் டெஸ்ட்டுக்கு. பட் 2013 தான் திரும்பவும் அவருக்கான அந்த வாய்ப்பு கிடைக்கிது. 2013 தான் அவர் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு டெபியூட் ஆகிறாரு. விராட் கோலி 2011 டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு டெபியூட் ஆகிறாரு. ஓவராலாக அப்போ இருந்து விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா அப்படிங்கிற இந்த 2 பிளேயரும் ஒன்றா தான் ட்ராவல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் 2007-8 காலகட்டத்திலேருந்து 2 பேரும் ஒன்றா தான் ட்ராவல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் இவங்க தான் இந்தியன் கிரிக்கெட்டோட ஐகான்ஸ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்களோட எல்லாத்தையுமே வளர்த்துக்கிட்டாங்க. ஒரு பக்கம் விராட் கோலி 3 ஃபார்மேட்லையும் அசைக்க முடியாத ஒரு பிளேயராக வளம் வந்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ரோஹித் சர்மா ஓடிஏ அண்ட் T20ன்னு சொல்லிட்டு தன்னால் முடிஞ்ச அளவுக்கு தம்சமாக ரன்லாம் அடித்து அவர் ஒரு பக்கமாக வளர்ந்துட்டு இருக்காரு. பட் ரோஹித் சர்மாவுக்கு அவ்வளவா டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கெரியர் கிடையாதுங்கிறது தான் உண்மை கம்பேர் டு விராட் கோலி. பட் இந்த வீடியோ பேசிக்காக எதுக்குங்கிறதுக்கு ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் நான் இப்போ கொடுத்துட்றேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரையும் கம்பேர் பண்ணுற வீடியோவே கிடையாது. இவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி பேசுகிற வீடியோ மட்டுமே தான். பட் இங்கே சின்ன ஒரு விஷயம் இருக்குது. விராட் கோலி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபயரான ஆள், அக்ரஸிவ்க்கு பேர் போன ஒருத்தர். ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கூல் அண்ட் காமான ஒரு பர்சன். அண்டு அவரோட அப்ரோச்சஸும் அப்படி தான் இருக்கும். அண்டு எல்லாமே டாக்டிக்கல் அப்ரோச்சஸாக இருக்கும். ஓவரால் பார்க்கும்போது 2 பேருக்கும் ஒற்றுமையான விஷயங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. 2 பேருமே டீமுக்காக வந்துருச்சு அப்படின்னா தான் உயிரை கொடுத்து ஆடக்கூடிய பிளேயர்ஸாக இருப்பாங்க. அதுவும் ஃபேவரட் ஆப்போனன்ட்ஸ்னால் அவங்க உயிரை எடுக்கிற அளவுக்கு அடிப்பாங்க ரன்ஸ், அந்த மாதிரியான ஒரு பிளேயர்ஸ். அது இல்லாமல் கேப்டன்சி, 2 பேருக்குமே அவ்வளோ கேப்டன்சி அப்படிங்கிறது பிடிக்கும். தன்னோட டீமுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத பார்த்து தன்னையும் அப்படியே அதுக்கேற்ற மாதிரி மாற்றிப்பாங்க. அவங்களோட கேப்டன்சி அப்ரோச்சஸும் அதே மாதிரி தான் இருக்கும். 2 பேருமே இந்தியன் டீமுக்கு கேப்டன்சியில் அவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ அச்சீவ்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் அவர் இருந்த சமயத்தில் தான் இந்தியன் டீம் வந்து டெஸ்ட்டில்
மேலோங்கி இருந்தாங்க. நம்பர் 1 இடத்துல அப்படியே பிடிச்சி வச்சுருந்தாங்க. அண்ட் இப்போ வரைக்கும் இந்திய டெஸ்ட் கேப்டன்கள்லேயே அதிகமான வின்னிங் பர்சன்டேஜ் வச்சிருக்கிற பிளேயர் வந்து இங்கே விராட் கோலி கிட்ட தான் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு செமையாக வச்சிருக்காரு. ஓவரால் உலக அளவில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாவே 3rd பெஸ்ட்டாக இருப்பார் விராட் கோலி அஸ் ஏ டெஸ்ட் கேப்டனா. இந்த பக்கம் ரோஹித் சர்மா T20 வேர்ல்டு கப் வின்னர், சாம்பியன்ஸ் டிராஃபி வின்னர், இது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் கூட்டு போன ஒருத்தர். இந்த மாதிரி அவரோட கேப்டன்சி ரெக்கார்டும் ஒரு பக்கம் பயங்கரமாக போயிட்டு தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரோட கெரியருமே ஒரே மாதிரி தான் ஸ்டார்ட் ஆச்சு. அவங்க தங்களுக்கான கெரியரு அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணி அது அவங்களுக்கான பில்டப்பாக மாற்றிக்கிட்டு அவங்களே வேறு மாதிரி வளர்ந்து நின்னாங்க. ஸோ இப்போ 7th மே அன்னைக்கு ரோஹித் சர்மா ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டிசப்பாயின்மெண்ட்டை ஏற்படுத்துது. பிகாஸ் ரோஹித் சர்மா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு இந்தியன் டீமுக்கு. எந்த ஒரு ஃபேர்வெலுமே இல்லாமல் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு போகிறாரே அப்படிங்கிற அந்த டிசப்பாயின்மெண்ட் தான் எல்லா ஃபேன்ஸுக்குமே இருந்துச்சு. ஆனால் என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்தாங்க. பட் அது அந்த அளவுக்கு யாருக்கும் இம்பாக்டை ஏற்படுத்தலை. பிகாஸ் ரோஹித் சர்மாவோட ரீசெண்ட் டெஸ்ட் கெரியர் டெஸ்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது கொஞ்சம் மோசமாக தான் இருந்திருக்கு. அண்ட் அந்த அளவுக்கு அவர் வந்து டெஸ்ட் பிளேயர் கிடையாதுங்கிறது அது உண்மைதான், நம்ம ஏற்றுக்கக்கூடிய விஷயம் தான். அதனால் அவர் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது ஓகே இது கௌரவமான ஒரு ரிட்டையர்மெண்ட்டு, எப்படியும் பிசிசிஐயும் கம்பீரும் சேர்ந்து ரோஹித் சர்மா ஒதுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க, அதுக்கு டீசெண்டாக அவர் விலகிட்டா இருப்பா, இது நல்ல விஷயம் தான் அப்படிங்கிறது தான் எல்லாருமே பேசினாங்க. இன்ஃபேக்ட் நாங்களுமே அதான் சொல்லியிருந்தோம். சிஎஸ்கே KKR போட்டி அன்னைக்கு அந்த போட்டி போயிட்டு இருந்த அதே சமயத்தில் தான் அந்த அப்டேட் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. அதை பற்றி நம்ம அப்போ லைவ்லேயே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் தென் அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலியோட ரிட்டையர்மெண்ட் பற்றி ஒரு ரூமருமே போயிட்டு இருந்துச்சு. ரூமர் கிடையாது, ஒரு நியூஸ். விராட் கோலி தன்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு ரெடியாக இருக்காரு, அவர் ரிட்டையர் ஆகிறான்னு சொன்னார். பட் ஒரு சில பிசிசிஐ அண்டு கூடவே ஒரு சில சீனியர் பிளேயர்ஸ் எல்லாம் பேசி விராட் கோலியை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டது. பட் அப்போவுமே இவங்க 2 பேருக்கு எதிராக போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா அங்கே ரோஹித் சர்மா ரிட்டையர்மெண்ட் ஆகிறான், ஆனால் அவனுக்கு சப்போர்ட் பண்ணவோ இல்லை அவனுக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணி அட்வைஸ் பண்ணவோ ஒரு சீனியர் பிளேயரும் இல்லை, பிசிசிஐயும் முன் வரல. ஆனால் விராட் கோலிங்கிற ஒருத்தர் வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொன்ன உடனே இவ்வளோ சப்போர்ட் வருது, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் திரும்பவும் இந்த சண்டே கிளப்பிவிட பார்த்தாங்க. பட் அது எல்லாமே அப்படியே வந்து பொசுங்கிருச்சு. பிகாஸ் அது எல்லாமே அண்டர்ஸ்டாண்டபிளாக இருந்துச்சு. ஸோ இந்த ரோஹிதா இல்லை விராட் கோலியா அப்படிங்கிறது போய் ரோகோ ஃபேன்ஸ் அப்படிங்கிறவங்க இப்போ நிறைய பேர் கிரேட் ஆகிட்டாங்க. அதில் நானுமே ஒருத்தங்கூட. ஸோ ரோகோ ஃபேன்ஸ் அப்படிங்கிறவங்க இப்போ ரொம்பவே சேர்ந்து தான் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ரோஹித் சர்மா ரிட்டையர்மெண்ட்டுக்காக இருக்கட்டும், விராட் கோலி ரிட்டையர் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இருக்கட்டும். ஸோ இங்கே சப்போர்ட் அப்படிங்கிறது நல்லாவே இருந்துச்சு. பட் விராட் கோலி திடீர்னு 12 மே அன்னைக்கு தன்னோட ரிட்டையர்மெண்ட்டை இன்ஸ்டாகிராமில் போஸ்டர் போட்டு #269 சைனிங் ஆஃப் அப்படின்னு போட்டார். நிறைய பேர் இந்த 269 தான் என்னன்னு கேட்டிருக்கீங்க. பட் நான் அதை முன்னாடி வீடியோலேயே மென்ஷன் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு நான் திரும்பவும் சொல்லிடுறேன். 269 அப்படிங்கிறது விராட் கோலியோட இந்தியன் டீம் டெஸ்ட் டீமோட டெபியூட் கேப் நம்பர் தான். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அணியோட 269வது டெஸ்ட் பிளேயர் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கான நம்பர் தான் அந்த #269. அவரோட கேப் டிஷர்ட் எல்லாத்துலேயுமே 269 அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதற்கு தான் அவர் சைனிங் ஆஃப் அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். 12th மே அன்னைக்கு விராட் கோலி ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண உடனே ஸோ இதுதான் இப்போ இன்னும் கொஞ்சம் பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. இதுதான்டா ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற மாதிரி இன்னுமே ரொம்பவே பேச ஆரம்பிச்சாங்க. ஏன்னா T20 வேர்ல்டு கப் 2024 வின் பண்ணுறாங்க விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா 2 பேரும் ஒன்றா ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து அப்படியே ஜடேஜாவும் தன்னோட ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஸோ அங்கேயுமே ரோகோ தங்களை பிரித்து பார்த்துக்கல, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடி லாஸ், நாட் ஓன்லி பாரத் கவாஸ்கர் ட்ராஃபி, அதுக்கு முன்னாடி நியூசிலாந்து சீரீஸாக இருக்கட்டும், இந்தியாவில் நடந்தது, இது எல்லாத்துலேயுமே தோல்வி அப்படிங்கிறது மட்டும்தான் இந்தியாவுக்கு கிடச்சிருந்துச்சு. அண்டு டெஸ்ட் ரேங்கிங்லையும் நம்பர் 4க்கு தள்ளப்பட்டிருந்தாங்க. இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் T20 வேர்ல்டு கப் வின் பண்ணுறாங்க, ஓடிஐயில் சாம்பியன்ஸ் ட்ராஃபி அடிக்கிறாங்க. பட் அவங்களோட டெஸ்ட் கெரியர் அப்படிங்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்குது. இதுக்கு நம்ம எல்லாருமே கம்பீரோட என்ட்ரி தான் காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தாலும், நாம் கண்டிப்பாக அதை சொல்லியிருந்தாலும், இங்கே ரோஹித் சர்மாவோ விராட் கோலியோ இல்லை இதுக்கு நாங்களும் ஒரு காரணம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டாங்களோன்னு தான் எனக்கு தோணுது. பிஜிடிக்கு இடையில் வந்து பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் தன்னோட ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு அவர் வெளியேறாரு. அது ஒரு பெரிய ஷாக். அதுக்கப்புறமா பிஜிடி முடிஞ்சு எல்லாம் சரியாச்சு, இங்கிலாந்து சீரீஸுக்கு ரோஹித் தான் லீட் பண்ண போகிறான்னு நினச்சிட்டு இருக்கப்போ ரோஹித் சர்மா ரிட்டையர்மெண்ட்டு ஓகே. ரோஹித் சர்மா ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமா சீனியர் பிளேயராக இருக்கிற விராட் கோலி டீமை லீட் பண்ண வாய்ப்பு இருக்குது, அவர் தலைமையின் கீழ் இங்கிலாந்துக்கு போவான்னு எதிர்பார்த்தா விராட் கோலி ரிட்டையர்மெண்ட்னு சொல்லிட்டு தொடர்ந்து இந்தியன் ஃபேன்ஸுக்கு ஒரு அடியாக கொடுத்துட்டு இருந்தாங்க. விராட் கோலி ரிட்டையர்மெண்ட்டை வந்து இந்தியன் ஃபேன்ஸ் மட்டும் கிடையாது, ஸோ நோவாக் ஜோகோவிச் ஒரு ரொம்ப ஃபேமஸான டென்னிஸ் பிளேயர், ஹாரி கேன் ஃப்ரம் இங்கிலாந்து ஒரு ஃபுட்பால் பிளேயர், இந்த மாதிரி பல பேர் ஸ்டோரி போட்டு தங்களோட வருத்தத்தை தெரிவிச்சிருந்தாங்க. அண்ட் அவருக்கு ஒரு பெரிய ஆல் த பெஸ்ட்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இங்கே விராட் கோலி அப்படிங்கிற ஒரு பிளேயர் வந்து கிரிக்கெட்டோட ஐகான். ஸோ அவர் தன்னோட ரிட்டையர்மெண்ட்டை ஒவ்வொரு
ஃபார்மேட்லேயும் அனௌன்ஸ் பண்ணும்போது ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பாக அது பயத்தை தான் ஏற்படுத்துது. ஸோ இவர் எப்போ திடீர்னு அனௌன்ஸ் பண்ணுவார்னே தெரியலையே அப்படிங்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி 2 பேருமே தங்களோட கெரியரை ஒரே மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. யங்ஸ்டர்ஸாக தங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பெல்லாம் ஆடி ப்ரூவ் பண்ணி தங்களை குரூம் பண்ணிக்கிட்டு தங்களுக்கான பாதையை அவங்களே வகுத்து அதுக்கப்புறமா பில்டப் பண்ணி அவங்களுக்கான இடத்த பிடிக்கிறாங்க. இந்தியன் கிரிக்கெட் அண்ட் உலக கிரிக்கெட்டில் எவால்வ் ஆகுறாங்க. தங்களை ஐகான்களாக மாற்றிக்கிறாங்க. அண்டு முக்கியமாக இந்தியன் கிரிக்கெட்டில் ஓஜிஸாக ஒரிஜினல் கிரிக்கெட்டர்ஸாக அவங்களோட பேர் இடம் பிடிக்குது. அண்டு இப்போது அவங்க ரிலீஸ் ஆகும்போது கோட்ஸாக வந்து வெளியே போகிறாங்க. ஸோ இதுதான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட ஒரு பெரிய அடித்தளம் நான் நினைக்கிறேன். அண்ட் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் ரெண்டு பேரையும் விட்டு கொடுத்ததே கிடையாது. இன்ஃபேக்ட் 2022 விராட் கோலி கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படும், ரோஹித் சர்மாவை நீங்கள் ட்ராப் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ப்ரெஸ் மீட்டில் ரோஹித் சர்மாவா நான் சிரிச்சுட்டே பதில் சொல்லுவார், அவரை எப்படிங்க ட்ராப் பண்ண முடியும், இஸ் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி ரீசெண்டாக 2024 ரோஹித் சர்மா கிட்ட அதே கேள்வி கேட்கப்படும் வேர்ல்டு கப் அப்போ, விராட் சுத்தமாக ஃபார்ம் இல்லையா, அவரை வந்து நீங்கள் ட்ராப் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அதே மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு தன் நண்பனை விட்டு கொடுக்காம ஒரு ஆன்சர் பண்ணுவார். ஸோ எங்கேயுமே விராட் கோலி ரோஹித் சர்மாவையோ இல்லை ரோஹித் சர்மா விராட் கோலியை விட்டு கொடுத்தது கிடையாது. அது இன்ஃபீல்டாக இருந்தாலும் சரி, அது அவுட் ஆஃப் த ஃபீல்டாக இருந்தாலும் சரி. அண்டு இங்கே ஃபீல்டை தவிர வெளியே வந்தாலுமே அவங்க 2 பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். ஒன்றா நிறையா ட்ராவல் பண்ணியிருக்காங்க, அவங்களோட ஃபேமிலிஸ் ஒன்றா ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அண்ட் எப்போவுமே 2 பேரும் ஒருத்தவங்க விட்டு கொடுத்தது கிடையாது. ஸோ இந்த ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி இதுக்கப்புறமா ஓடிஐ மட்டும்தான் ஒன்றா ஆட போகிறாங்க. அண்ட் ஐபிஎல் ஆடுவாங்க, பட் வேறு டீம்ஸுக்கு. நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன்னு நம்புகிறேன். ஸோ ரோஹித் சர்மா விஸ் விராட் கோலி கிடையாது. இப்போது ரோஹித் சர்மா அண்டு விராட் கோலி ரோக்கோ ஃபேன்ஸ் தான் நிறைய பேர் இருக்கீங்க. என்ன மாதிரி எத்தனை ரோக்கோ ஃபேன்ஸ் இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இந்த மாதிரி எந்த வீடியோ போடலாம் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு நான் கிளம்புறேன். பாய்.